பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். திடீரென்று என்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறி இருக்குது. ஒரு விதமான ஆபத்தின் காலத்தில் வந்தது போல இருக்குது. இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு துணையா இருப்பாரா? நிச்சயம் துணையா இருப்பார், நிச்சயம் துணையா இருப்பார். இந்த நாளின் வார்த்தையின்படி உங்களை பலப்படுத்தும்படி ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். சங்கீதம் 37வது அதிகாரம் வசனம் 18-19 உங்களுக்காய் வாசிக்கிறேன். உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக, ஆண்டருக்கு முன்பாக எல்லாவற்றிலும் உண்மையாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டரை மட்டும் நீங்க பிரியப்படுத்தி ஆண்டருக்கு மட்டும் நீங்க உண்மையா இருந்துருங்களே. நிறைய நேரம் சொல்லுவாங்க, நம்ம வேலை செய்கிற இடம் எல்லா இடத்துலும் உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறவர்கள் எல்லா இடத்துலயும் உண்மையா இருப்பாங்க. ஆனால் சில வேளைகள் மனிதர்கள் தங்களுக்கு சாதகமாக பாருங்க, சில இடங்கள்ல தங்களுக்கு லாபம் வர வேண்டும் என்பதற்காக நம்மை பயன்படுத்தி ஜனங்கள் காரியங்களை செய்வாங்க. அதுலதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாருக்காகவும், வேலையின் நிமித்தமா, இல்ல சில பேருடைய முகதாட்சியத்தின் நிமித்தமா, இல்ல சில பேரை சாட்டிஸ்ஃபை பண்ற நிமித்தமா கர்த்தருக்கு நான் உண்மை இல்லாத காரியத்தை செய்து விடக்கூடாது. எல்லா நேரத்தில் நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். அதுதான், அப்படி உண்மையா இருக்கிற பொழுதுதான் நம்ம நாட்களை கர்த்தர் அறிந்திருப்பார். என்னுடைய ஆண்டரோடு நடக்கிற 25 ஆண்டுகள் வாழ்க்கையில எப்பொழுதும் தேவனுக்கு முன்பையா உண்மையா இருக்கும்படியாய் காத்துக்கொண்டேன். பாஸ்டர், உங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்தின் காலங்கள் வந்ததா? வந்தது. நான் வேலை செய்கிற நாட்கள் வந்தது, என் விசுவாச பாதையில் வந்தது, ஏன் ஊழிய பாதையில் கூட வந்தது. அந்த ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படியாய் பரலோக கிருபை என்னை நிரப்பினது. சங்கீதம் 37:18 சாட்சியா என் வாழ்க்கையை நான் சொல்ல முடியும். உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக எல்லா நேரத்தில் உண்மையா இருந்தது நிமித்தம் ஆபத்து காலம் வந்தது, பஞ்ச காலம் வந்தது. ஆனால் ஒன்றிலும் குறைவிட்டு போக முடியாதபடி அந்த ஐஸ்வர்ய சம்பன்னர் கரங்களை தாங்கினார், தேவைகளை சந்தித்தார், பலப்படுத்தினார். அதே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அதற்கு ஒரே ஒரு கிரைட்டீரியா தாங்க, ஒரே ஒரு காரியம் தான். எல்லா நேரத்திலும் தேவனுக்கு முன்பாக உண்மையானதை செய்வேன், என் தேவனுக்கு பிரியமானதை செய்வேன். எந்த மனிதர்களுக்காக, எந்த மனிதர்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக, எந்த அதிகாரங்களுக்கு பயந்து, எந்த ஒரு காரியத்துக்காக தேவனுக்கு முன்பாக உண்மையா இருப்பதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி இருக்கிறவர்களை சங்கீதம் 37:18 படி உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டாருங்க. என்ன ஆபத்து காலம், என்ன பஞ்ச காலம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் எல்லா தேவைகளை சந்திப்பார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். உங்களோட கூட இருக்கிறத என் ஆண்டவர் நிரூபிப்பாருங்க. God bless you.